வகுப்பு அறிவியல் 2ஆம் பருவம் செல் உயிரியல். கற்றல் நோக்கங்கள். நாம் இந்த பாடத்தின் மூலமாக உயிரினங்களின் அடிப்படை அலகு செல் என்பதையும் பல்வேறு வகையான செல் நுண்ணுறுப்புகளை பற்றியும் புரிந்து கொள்ளலாம். அறிமுகம். நமக்கு திடீர்னு வயிற்று வலி ஏற்படுகிறது. அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனால் அவங்க சொல்லுவாங்க, உணவு நச்சுத்தன்மை ஏற்பட்டிருக்குது, அதனால தான் வயிற்று வலி வந்திருக்குது. அதுக்கு காரணம் சிறிய நுண்ணுயிரியான பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறிய நுண்ணுயிரியான பாக்டீரியா முதல் பெரிய திமிங்கலம் வரை அனைத்து உயிரிகளின் அடிப்படை அலகு செல் என அழைக்கப்படுகிறது. உயிரினங்களின் அடிப்படை அலகு செல். அதாவது ஒரு பெரிய பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள சுவர் நிறைய செங்கல்களாக கட்டப்பட்டிருக்குது. அதுமாதிரி ஒரு தேன் கூட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தேன் கூட்டில் பல அறைகள் என செய்து காணப்படுகிறது. அதுக்கு பேர் தேன் அடை அப்படின்னு பேர். இதே மாதிரி தான் நம்மளுடைய உடலும் பல செல்களால் ஆனது. உயிரினத்தின் அடிப்படை அலகு செல் என்று அழைக்கப்படுகிறது. மனித உடல் விலங்கு செல்களால் ஆனது. தாவரங்கள் தாவர செல்களால் ஆனது. ஒரு செல் உயிரினங்கள். சில எளிமையான உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் ஆனவை. அந்த ஒரு செல்கள் மூலமாக சுவாசித்தல், கழிவு நீக்கம், பல பணிகளை செய்கிறது. இந்த ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு அமீபா, பாக்டீரியா. அடுத்தது பல செல் உயிரினங்கள். பல செல் உயிரினங்களில் செல்கள் திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் உறுப்பு மண்டலங்களாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. பல செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு வெங்காயம் மற்றும் மனிதன் போன்றவை ஆகும். இதில் வெங்காயத்தினுடைய படம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. மனிதன் படமும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உறுப்பு மண்டலம். உடலில் பல வகை உறுப்புகள் ஒன்றிணைந்து உறுப்பு மண்டலங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக சுவாச மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நாசி துவாரங்கள், நாசி அறைகள், காற்று குழாய் மற்றும் நுரையீரல் போன்ற உறுப்புகள் காணப்படுகிறது. அடுத்தது உறுப்பு. மனித உடலில் வயிறு, கண், இதயம், நுரையீரல் போன்றவை உறுப்புகள் ஆகும். அடுத்தது திசு. ஒரு திசு என்பது குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக உருவான செல்களின் குழுவாக காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு நரம்பு திசு, எபிதீலியல் திசு. அடுத்தது செல். உயிரினங்களின் அடிப்படை மற்றும் செயல் அலகு செல் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது தாவர மற்றும் விலங்கு செல் ஒப்பீடு.